அனைவருக்கும் வணக்கம். கற்றாழை பாதாம் பிசினி மோர் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த மோர் வந்து சிம்பிள் தாங்க செய்கிறதுக்கு, ரொம்ப ஈஸி தான். நான் வீட்டிலேயே இன்றைக்கி பசும்பால் தயிர் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மோருக்கு வந்து தயிர் நல்லா புளிச்சிருக்கணும், அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் தேவையான அளவுக்கு தயிரை எடுத்துக்கிறேன். பேக்கெட் தயிர் கூட வாங்கி செய்யலாங்க. இது கூட வந்து நான் கற்றாழையும் பாதாம் பிசினியும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இப்போது ஒரு பெரிய கற்றாழையை கட் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ கற்றாழையை சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினியை சேர்த்துக்கிறேன். கற்றாழையில் என்ன நன்மைகள் இருக்குன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டது, மலக்குடலில் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது, இரத்த சோகை பிரச்சனைகளை தடுக்கக்கூடியதுங்க வந்து கற்றாழை. பாதாம் பிசினியில் என்ன நன்மை இருக்குன்னா, பெண்களின் மாதவிடாய் சுழற்சியை முறைப்படுத்த உதவுகிறது, உடல் சூட்டினை தணிக்கக்கூடியது, செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது, இதயத்திற்கு ரொம்ப நல்லதுங்க பாதாம் பிசினி. இப்போ தேவையான அளவுக்கு நான் புளிச்ச தயிரை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். வெயில் காலங்களில் வந்து நம்ம நார்மலாக மோர் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புளிச்ச தயிர் கூட கற்றாழையும் பாதாம் பிசினியும் தேவையான அளவுக்கு சேர்த்து அரைச்சி குடிச்சு பாருங்கள். நம்மளுக்கு உடம்புல பல நன்மைகளையும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்க. அதே மாதிரி உடல் சூட்டினை தணிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ அரைச்ச மோரை வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கூலிங் வேணும்னா நீங்கள் ஐஸ் கட்டி சேர்த்துக்குங்க, இல்லைனா வேணான்னா விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக சீரகத்தூளையும் தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, குளிர்ச்சியான கற்றாழை பாதாம் பிசினி மோர் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.